ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு tummy time தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் பார்த்தோம்னா, இன்றைக்கி பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் வந்துட்டு சப்பாத்தி, ஃபுல்கா, ரைஸ் இது கூடலாம் செம்ம காம்பினேஷன், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம tummy time தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எதுவும் சேர்க்க வேணாம், ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை கூல் டவுன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி விடல, ஜஸ்ட்டு வெறும் பொடி மாதிரி பவுடராக அரைச்சி வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேம் அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் நம்ம 150 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு சின்ன வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் எனக்கு இடித்து எடுத்துக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் பேஸ்ட்டாக வந்துட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு உரலில் இடித்து எடுத்து கலந்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட உங்களுக்கு காரத்துக்கு தேவை வந்துட்டு மிளகாத்தூள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மிளகு சேர்த்துருக்கனால, மிளகு பெப்பர் சிக்கன் வந்து செய்யறதுனால மிளகுலேயே நல்ல காரம் கொடுக்கும், அதனால் சேர்க்கல மிளகாத்தூள். இப்போ வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை இதோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா உள்ள ஜூஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போவே பாருங்கள், வதக்கிட்டு இருக்கும்போதே தண்ணி அதிலேருந்து சிக்கன்லேருந்து இறங்குது. இப்போ நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்கல. இப்போ 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ சிக்கன் வந்துட்டு நிறைய தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்குது. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்றைக்கி நான் ட்ரையாக செய்ய போகிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணால் இதில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் பவுடரை வந்துட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுக்குள்ளெல்லாம் நல்லா இறங்கணும் அந்த பவுடர் ஸ்மெல்லெல்லாம். இப்போ இதை 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். இப்போது நம்மளோட எம்மியான பெப்பர் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி சிக்கனில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம் பெப்பர் சிக்கன் ஃப்ரையை. இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போட நம்ம சுட சுட பெப்பர் சிக்கன் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ண. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் tummy time தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.